உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். இந்த கும்ப ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு ராசி என்பது கும்பராசி என்பது. எதையுமே பெருசாக யோசிக்கணும், பெருசாக சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் மற்றவங்க அடையாத விஷயங்களை அடையணும், அதற்காக பெரும் உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள், அதற்கான பெரிய முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் கும்பராசி என்பது தான். எப்போவுமே வாழ்க்கையில் உயர் சிந்தனை, உயர் அந்தஸ்தோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களும் கும்பராசி என்பதில் தான். ஆனால் அந்த நிலை இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த 7.5 சனி எப்போ வந்துச்சோ அதுலேருந்து ரொம்ப அசிங்கப்பட்டேன் சார், அவமானப்பட்டேன் சார், வேலையெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை கிடைக்காம இருக்குது, தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், அதில் பார்த்திங்கன்னா பெரிய பணத்தை இழந்துட்டேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் அதில் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அதில் நஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக கஷ்டப்படாதவர்கள் யாரும் கிடையாது. சரி, பொருளாதாரம் தான் இப்படி இருக்குது, மற்ற விஷயங்களும் நல்லா இருக்கான்னு கேட்டால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமணத்தில் சண்டை, திருமணம் ஆகாத சூழ்நிலைகள், அதே போல் நிறைய பேருக்கு கடன்ற ஒரு பெரிய பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனை எப்படி வந்திருக்குன்னா, எதுலையாவது ஒருக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் திருப்பி வராமல் வந்திருக்கும். ஏதாவது ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சியில் யாராவது சொல்லியிருப்பாங்க அதில் போடலாம், அதில் போட்டு பணம் நஷ்டம் அடைஞ்சிருக்கும். இல்லை வெளிநாடு வேலை தேடுறேன்னு சொல்லி ஏதாவது பணம் செலவு பண்ணியிருப்பீங்க, அதில் பணம் வராமல் இருக்கும். அதுமாதிரி யாருக்கா உதவி பண்ணுறேன்னு நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, அவர் அடுத்த மாதம் தரேன், அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லி தராமல் இருந்திருப்பார். இது மாதிரி பல்வேறு விதமான பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும், உடலாவது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு பிபி, சுகரு, அதுமாதிரி வீசிங் ப்ராப்ளம், அதேமாதிரி சளி தொந்தரவு, இதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகினேன், வயிறு சம்மந்தமான பிரச்சனைனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 வாரம் இருந்தேன் சார், 10 நாளில் இருந்தேன், உயிர் பிழைப்பனா பிழைக்க மாட்டேன்னா இல்லை தெரியல சார், அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள்லாம் உயிர் சம்மந்தமான பிரச்சனைலாம் வந்துச்சு சார்னு சொல்லக்கூடியவர்கள், கண்டங்களை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறும், கவலையப்படாதீங்க. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்க்குறார், அதே போல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தனஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் 6ஆம் இடத்துலேயே இருக்கார், கடன், நோய், வம்பு வழக்கு கண்டிப்பாக குறைஞ்சே தீரும். என்னன்னா நீங்கள் கடன் தீரும், திருப்பி ஒரு கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். எதனால் இது ஏற்படுது? ஏன்னா ஏற்கனவே நஷ்டப்பட்டு போயிட்டீங்க, ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, வர்ற பணத்தை வச்சு ஏதாவது திருப்பி பணம் சம்பாதிச்சிடலாமா, கடனை வாங்கி போட்டு திருப்பி கொஞ்சம் ஏதாவது கடனை வாங்கி போட்டு நம்ம ஏதாவது பணம் சம்பாதிச்சலாம்னு நினச்சிங்கன்னா அதில் மாட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் கவனமாக இருங்க. நீங்கள் கடனை தீர்க்கலாம், பணம் வரும், கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம், அதை செஞ்சிங்கன்னா நல்லது. அதே போல் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்னங்கன்னா விரய செலவுகள் குறையும். தேவையில்லாத செலவு ஒன்றும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அது குறையும். முதல்ல எங்கேயாவது போனால் வந்தால் தேவையில்லாத செலவுகள், இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லேபர் ப்ராப்ளம், லேபருக்கு ஏதாவது தேவையில்லாத செலவு, அங்கே ஏதாவது ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பேன்ஷன், அது மாதிரி ஏதாவது செலவுகள், அந்த மாதிரி எல்லாமே குறையக்கூடிய ஒரு முக்கியமான குரு பயிற்சி பலனாக இருக்கும். அதுபோல் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது பட்டங்கள், பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்க வேலைவாய்ப்பு செய்யக்கூடியவர்கள்லாம் நிறைய பிரச்சனை அந்த நிலை மாறி அரசாங்கத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு. அதே மாதிரி நிறைய கும்பராசி என்பது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதெல்லாம்
அட்டம்ப்ட்லாம் பண்ணி அதில் மார்க்லாம் கம்மியாக இருக்கும். நான் நல்லா படித்தேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் மார்க் வரல, எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப கவலைப்படாமல் இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிப்பீங்க. நிறைய பேர் கும்பராசி என்பது சிஏ எக்ஸாம் ஃபைனல் கிளியர் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த நிலையெல்லாம் மாறி சிஏ எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி, முக்கியமாக நிறைய கும்பராசி என்பது காதலில் தோல்வி ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறும், காதலில் வெற்றி பெறுவீங்க, காதல் திருமணமாக மாறும். அதுமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், எல்லா விதமான நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதில் 2 விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்னா உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார், சில உடல் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். சரியாயிரும், ஆனால் பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டிய நம்மளுடைய கடமை ஒன்று. அதுமாதிரி கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைக்கு வரும். அந்த கடன் மட்டும் தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு வாங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் சாதாரணமாக நீங்கள் ஒரு பேங்க் லோன் போகலாம், ஒரு வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, அதெல்லாம் வாங்கலாம். அந்த மாதிரி வீடு வண்டி வாகனம்லாம் வாங்குறதுக்கான முயற்சிகள் செய்யலாம், கண்டிப்பாக செய்யுங்க. இல்லை சார் அதுக்கே லோன் தான் சார் போய் ஆகணும், லோன் போங்க, தப்பே கிடையாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய நேரம், நிறைய முயற்சிகள் பண்ணி கொஞ்சம் அதை மட்டும் லீகலாக ட்ரை பண்ணுங்கள். பணத்தை எங்கேயும் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசியில் ராகு இருக்கனால என்னாங்கன்னா, யாராவது உங்களை ஏமாற்றுவாங்க, நாங்கள் உடனே வாங்கி தந்துடுறேன், 20 நாளில் வாங்கி தந்துடுறேன், 10 நாளில் வாங்கி தந்துடுறேன், இந்த பணத்தை கட்டுங்க அந்த பணத்தை கட்டுங்கன்னு ஏதாவது ஸ்கேம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் ஏமாறாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பெயர்ச்சி பலன்கள் அமையப்போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்க ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, தசா புத்தி ரொம்ப முக்கியமா இருக்கு. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை தான் நடக்குது, எனக்கு குருதசை தான் நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்ல 51 பக்கம் கொடுக்குறோம், வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோடி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.